சிலுவையில் பூத்த பூ இரண்டாவது பூ ரட்சிப்பு என்று தலைப்பில் பேசப்படுகிறேன். எல்லா பூவும் வாடி போயிடும், ஆனால் ரட்சிப்பு வாடாதது இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ரட்சிப்பு என்று தலைப்பில் பேசுவோம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 39-43 என்ற வசனம் வாசிக்கிறோம். வார்த்தை சொல்லியிருந்தது, ஒரு குற்றவாளி சிலுவையில் அறையப்பட்டது. அது ரெண்டு குற்றவாளிகள் சிலுவையில் அறையப்பட்டது. அந்த கல்லனை சிலுவையில் அந்த நேரத்தில் தூக்கில் தான் நடத்தினாங்க. இப்போ சிலுவையில் கல்லர்களை அறையப்பட்டது. அந்த கல்லை தப்பு செஞ்சனால சிலுவையில் அறையப்பட்டது. ஆண்டவர் அது பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டாங்க. அந்த கல்லை அவர் கல்லங்கன்னா ஒரு தப்பு செய்யவில்லையே, இந்த ஏன் சிலுவையில் வேறு அரைஞ்சு விட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறேன். ஒரு கல்லன்னு சொல்லினா இகழ்ந்த ஆண்டவரை இவரே ரசித்துக் கொண்டு என்னையை ரசித்துக் கொண்டு ஆண்டவரை சொன்னார். அதனால் சிலுவையில் ரட்சிப்பு கிடைத்தது. பாவ அறிக்கையை விட்டான். சிலுவையில் பாவ அறிக்கைட்டு இதை மனம் திரும்பினான். 43வது சொல்லி பாவ அறிக்கையிட்டு விசுவாசித்து இயேசுவை அறித்து இதன்படி மனம் திரும்பினான். சிலுவையிலே எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. சிலுவையிலே ரட்சிப்பு எடுத்தனால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீ பரதீசிலே இருப்பா என்று அந்த வசனம் 43 அது பரதீசிலே இருந்தான் என்று சொல்லுவாங்க. சிலுவையிலே அவனுக்கு ரட்சிப்பு கிடைத்தனால பரதீசிலே இருந்தான். ரோமர் 10:9 ரோமர் 10:9 வாயிலே அறிக்கை விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படும். ஒரு பாவங்களை அறிக்கையிட்டு வாயினாலே விசுவாசத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பினால் ரட்சிக்கப்படுவார். ஏசாயா 59:1 ரட்சிக்கப்படாதபடி கை குறுகி போவதும் இல்லை, பந்தமா இல்லை என்று சொல்லப்படுது. ரட்சிக்கப்படாதபடி கை குறுகி போயிட்டு ரட்சிக்கப்படாதபடி எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஜெயிப்போம். வீட்டில் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, கணவர் மருகள் ரட்சிக்கப்படாமல், அவங்களுக்கு ரட்சிக்கப்படணும். நம்ம பேர்களை நம்ம எழுதிட்டு சொல்லலாம். ஒரு நாளுக்குள்ள ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு சபைகளை சேர்க்கப்படுவார். எபேசியர் 2:8 கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று வசனம் வாசிக்கிறோம். கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இலவசமாக நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஏதோ இன்னைக்கு அன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்படுவதில்லை. ஏதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பமா ஏற்றுக்கொண்டதில்லை, இலவசமாக ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம அற்பமாக என்ன அதை ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள முடியும்படி கிறிஸ்துவார். அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு நம்ம சபையில சேர்த்து கொண்டாங்க. அப்போஸ்தலர் 2:47 அப்போஸ்தலர் அந்த வசனத்திலிருந்து ரட்சிக்கப்பட அனைவரும் சபையில சேர்த்து கொண்டாங்க. புதியவர்கள் ரட்சிப்பை புதுப்பிக்கணும், அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், அதன்படி வாழணும். ஒன்றா அப்படி விட்டுறக்கூடாது. புதுப்பிக்க லைசன்ஸ் எப்படி புதுப்பிக்கணும், அதெல்லாம் நம்ம ரட்சிப்பை காத்துக்கொண்டு புதுப்பிக்கணும். மத்தேயு 24:13 குடிவழிந்து நிலைத்திருப்பவரை ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் இருக்கிறது. கடைசி வரையும் ஆண்டவர் வருகை வரை இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். ஏதோ இன்னைக்கு அன்றை ரட்சிக்கப்பட்டு விட்டுறாதபடி அற்பமானபடி கடைசி வரையும் ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். லூக்கா அதிகாரம் 19:9 இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகையை குறித்து சொல்லுவது. சகைவு சொல்லப்பட்டது
இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகோதரரே, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகோதரத்தில் கூட அந்த சகோதரி வந்து அநியாயமாக பணம் வாங்கி வட்டி வசூல் செஞ்சு அதனால் ஆண்டவர் என்னை தொட்டனால ஆண்டவர் ரட்சிப்பு தொட்டது. அதாவது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து லாஸ்ட்டு எபிரேயர் 2:4 ரட்சிக்கப்பட்டவர் கவலையற்ற இருக்கக்கூடாது. இந்த வசனத்தை வாசிப்போம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செயல்களினாலும் நம்முடைய திட்டத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த உலகத்தை ரட்சிப்பை நம்ம கவலையற்ற இருக்கக்கூடாது. பல்ற வேதங்களை வாசித்து ஜெபித்து அன்றாட ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பை அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, அவங்கள சபைகளை சேர்க்கப்படணும். பக்கத்து வீடுகள் நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டு நம்ம சபைகளை சேர்க்கப்படணும். அநேக வேதங்களை வாசித்து ஜெபித்து ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். ஆண்டு வருகை வரை காத்துக்கொள்ளணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை இப்படி ஆசீர்வதிப்பார். ஆமென்.